श्री शिव शंकरा देवने श्री शिव शंकरा देवने Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. தாரு பிரம்மா என்பது ஜெகநாதர் கோவிலில் உள்ள மூல தெய்வமான ஜெகநாதரின் மர வடிவத்தை குறிக்கிறது. இது ஒரு சாதாரண மரச்சிலை அல்ல, மாறாக மிக உயர்ந்த ஆன்மீக உண்மையின் உருவகமாக பார்க்கப்படுகிறது. தாரு என்றால் மரம் என்றும், பிரம்மா என்றால் பிரம்மா பிரபஞ்சத்தின் ஆதிசக்தி என்றும் பொருள். எனவே தாரு பிரம்மா என்பது மரத்தினால் ஆன பிரம்மா, அதாவது பிரபஞ்சத்தின் ஆதிசக்தி மர வடிவில் வெளிப்பட்டது என்று அர்த்தம். பூரி ஜெகநாதர் திருக்கோவில் பற்றி, பிரபஞ்சத்தின் ஆதிசக்தி பற்றியும் தயவு செய்து விளக்கம். ஒரு ராஜா இருந்தான் ஒடிசாவில். அவன் வேட்டையாடுறதுக்காக போன போது காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தான். பார்த்தா ஒரு மலை குகையில் அவனுக்கு சுவாமியுடைய தரிசனம் கிடச்சிது. அதனால் அவன் என்ன ஐடியா பண்ணான், நம்ம திரும்பி வர்ற போது இதுக்கு அடையாளம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வர்ற வயலெல்லாம் விதைகளை தூக்கிட்டே வந்தான். ஆனால் மழை பெஞ்சு அந்த எல்லாம் வந்து செடியாக முளைச்சதுனால அவன் அந்த வழியை மிஸ் பண்ணிட்டான். இங்கே வந்து பார்க்குறான், அவன் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள டைம் எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகிப்போச்சு. அதாவது இவன் போனது திரும்பி வந்தது அதெல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கேப்பு வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒரு பெரிய சபை ஆச்சாரி இல்லையா, அவரை கூப்பிட்றான். கூப்பிட்டு நான் பார்த்த வடிவத்தை சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் எனக்கு வச்சு கொடுக்கணும்னு அவர் கோயில் கட்ட போகிறேன்னு சொல்கிறோம். அந்த ஆச்சாரி சரின்னு சொல்லிட்டு, இதை நான் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறோம். அவன் வந்து உள்ள இன்றைக்கி இருக்கக்கூடிய சுபத்ரா, பலராமர், கிருஷ்ணர், இந்த 3 விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒடிசாவில், அந்த 3த்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான், இந்த பண்ணிக்கிட்டே இருக்கான். இவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துடுறாரு. அதனால் அது அதோடு நின்று போகுது. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒடிசா புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய அந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழுமை அடையாத நிலையில் இருக்கும். அது 3மே மரத்தினால் செய்யப்பட்டது. அவங்களுடைய ஃபெய்த் படி பலராமர் அந்த சிலைகளை ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மாமனார் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு வாரம் வச்சுருந்துட்டு திருப்பி இங்கே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே மடப்பள்ளி இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பணம் கட்டினீங்கன்னா அப்போது ஒரு அடுப்பு வச்சு அதில் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ரைஸ் எல்லாம் பண்ணி அப்படி தான் படைப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறது எடுத்து படைக்கிற வழக்கம் கிடையாது. அதனால் வரிசையாக அடுப்புங்க இருக்கும். நீ எந்த இருக்கிட்ட சொல்கிறியோ உட்காந்து அதெல்லாம் பண்ணுவான், அதை தூக்கின்னு வருவாங்க, சாமிக்கு படைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டியது எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் அந்த கோயிலில் நிறைய இந்த பிரசாத விநியோகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தில் இதை செஞ்சுருந்தாங்க இல்லையா, அதை ஒரு தொடப்பம் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்ற போது தலைமையில போட்டுன்னு அடிப்பாங்க. அண்டு ஒரு காலத்தில் அங்கே டிக்கெட் சிஸ்டமெல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ கொண்டாந்துட்டாங்க. இப்போ 25 ரூபாய் டிக்கெட்லாம் வந்துச்சு. இந்த 3 சிலை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயெல்லாம் வெட்டின்னு இருந்தாங்க. முதல்ல இப்படி சுற்றிக்கிட்டு வெளியே வர மாதிரி இருந்தது. இப்போ எல்லாரையும் உள்ள விடுறதில்ல, அந்த மூலஸ்தானத்து வரைக்கும் கட் பண்ணிட்டாங்க. ஜனங்க நின்று கும்பிடலாங்கிற மாதிரி டிக்கெட் சிஸ்டம் எல்லாம் கொண்டாந்துட்டாங்க. அந்த கோயிலுடைய கோபுரம் இருக்கு இல்லையா, அது மேலே பறவைகள் எல்லாம் பறக்காது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எந்த பறவையும் அது மேலே பறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோயிலை சுற்றி வரும்போது சின்ன சின்ன சந்நிதிகள் நிறைய இருக்கும். அதில் முக்கியமாக ஒரு மகாலட்சுமி சந்நிதி ஒன்று இருக்கும். இப்போ ரொம்ப ஆர்டர்லியாக பண்ணிட்டாங்க. வெளியே ஒரு கியூ காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி அது வழியாக நீ உள்ளே போகணும். லைனில் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டு டிக்கெட் வாங்குறதுலாம் வாங்கலாம், சுற்றுறதுலாம் சுற்றிடலாம். அந்த மாதிரி நல்ல சிஸ்டமேட்டிக்காக இந்த பிஜு பட்நாயக் ஒரிசாவில் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அதனால் அந்த கோயிலை கொஞ்சம் வழங்க வச்சுட்டாங்க இப்போ. அண்ட் அவங்களுடைய ஃபெய்த் என்னன்னா, அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற சாமி இருக்கார் இல்லையா, அவர் இன்னும் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் இருக்கார். அங்கே போய் நேரில் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளோ எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பாஸ் ஆகி போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால் அந்த காடு எங்கே இருக்குது, யார் அதை போய் பார்த்தாங்க கொண்டாங்க, அதெல்லாம் இப்போத்துக்கு யாருக்குமே தெரியாது. அங்கே நடக்கக்கூடிய அந்த ரத யாத்திரை இல்லையா, அது ரொம்ப ஃபேமஸ்.
ஏறத்தாழ ஒரு 4 மைல் கோயிலிருந்து எடுத்து அந்த மாமனார் வீடு வரைக்கும் வர்ற ரத யாத்திரை ஒரு பெரிய தேர் பண்ணி ஊரில் இருக்கிற உலகத்தில் எல்லாரும் அதை இழுப்பாங்க வந்து. அது ஒரு பெரிய பூரி ஜெகநாத் ரத யாத்திரான்னு பேர். அந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்டு அதை பார்த்துட்டு இன்றைக்கி விசாகப்பட்டினத்துக்கிட்ட நிறைய இந்த கப்பல் கம்பெனியெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே நிறைய ஒரிசாக்காரங்க வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்க அதே மாதிரி ஜெகநாதர் கோயிலை ஒன்று கடற்கரைக்கு எதிராக விசாகப்பட்டினத்தில் கட்டியிருக்காங்க. அங்கேயும் இந்த மாதிரி தேர் யாத்திரைலாம் வைக்கிறாங்க. அந்த ஊர்லேருந்து கிளம்புனது தான் இந்த குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க இல்லையா, அந்த மூமெண்ட்டு ஒரிசாலேருந்து கிளம்புது. அதனால் அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவங்க இங்கே இதில் பெசன் நகர்லேயே இங்கே இருக்காங்க, அவங்களும் ரத யாத்திரை போவாங்க. எந்த ஊரில் இருந்தாலையும் அவங்க அந்த ரத யாத்திரைலாம் போகிறதுன்ற ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு பெரிய மகான் வந்தார். அவர் அமெரிக்காவுக்கு போனார். பிரபு பால்தான் பேர் அவருக்கு. அங்கே போயிட்டு மொத்தமாட்சின்னு நாமெல்லாம் வச்சுக்கிட்டு குடுமி வச்சுக்கிட்டு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு நியூயார்க்கில் அவங்க எல்லாம் போக ஆரம்பித்தாங்க. இது அங்கே நடந்தது. ஒரிசா ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான இது உங்களுக்கு தெரியும், மகத சாம்ராஜ்யம், சாம்ராட் அசோகனெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அது அவங்க சூரியனுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த இடம் கோனாரக்ங்கிற இடத்துல இருக்குது. ஆனால் இப்போ அது ஒரு மான்யூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பூஜைகள் அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அந்த கோனாரக்கிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனால் அச்சுதானந்த தாஸ் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அந்த மாதிரி 5 பேர் பஞ்சசகான்னு பேர் அவங்க, ஐவர். அவங்க இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரிசா பாஷையில் எழுதி வச்ச ஓலை சுவடிகள் எல்லாம் இன்றைக்கும் ஒரிசாவில் பாதுகாத்துன்னு வர்றாங்க. அது உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கா பாரு அச்சுதானந்த தாஸ். Shani will move to PGs on March 29th, 2025, and when it enters North Bhadrapad Nakshatra on 28th April 2025. This astronomical phenomenon can trigger conflict and natural disasters, which is considered as a sign of calmatics around the world. In 1939, the beginning of the world conflict too, and the conflict between India and Pakistan in 1965, similar planetary alignment has historically with important events. People will forget God and start speaking against Him. There will be very few people who believe in religion in the world. The respect of elders and teachers will be lost in the society. Religious leaders and Baba will work to fool people. The incidents of people being cheated at the hands of fake Mahans will also become common. People will forget their culture and civilization and will not give importance to old knowledge. According to the root, natural disasters such as earthquakes, floods, tsunamis and cyclones will be more often with more severity, leading to heavy destruction and a high death toll. In addition, an increase in accidents associated with various forms of transport is estimated. Bhavishya Malika has warned of emergence of incurable diseases that are more deadly than COVID-19. It is estimated that these infections will be widely nervous and fatal and overwhelmed healthcare systems worldwide. The text is estimated to have significant technical improvements, especially in areas of artificial intelligence and durable energy. But these changes can result in problems in moral coincidences and finding work. It is predicted to change the dynamics of global power politically, changing clouds and long-standing alliances in new countries. Families expect unnatural deaths which cause instability and sorrow. It is estimated that society will see a decline in humanity and morality as materialistic impulses will suppress moral principles. This moral decline is expected to increase crime and social instability. All major and modest religion as well as their principles and beliefs should be included in the true Sanatana Dharma by the year 2030 of the Bhavishya Malika. ஓகே, இதெல்லாம் இருக்குது. இது எழுதின ஆள் பேர் என்ன? செயின்ட் அச்சுதானந்த தாஸ் அப்படின்னு.
அவர் எழுதி வச்ச ஓலைகள் இன்றைக்கி கொனாரக் இருக்கு இல்லையா, சூரியனார் கோயில், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 20 மைலில் பெரிய பெருமாள் கோயில் இருக்குது. அங்கேருந்து போனால் ஒரு சின்ன கிராமம், அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் அவர் இருக்கார். நல்ல வயசானவர், ஒரு 90 வயசு இருக்கும். அந்த கக்கட்பூர்ன்ற ஊரில் அவர் இருக்கார். இந்த ஓலையெல்லாம் அவர்கிட்ட இருக்குது, அவர் படிக்கிறார். நான் வந்து டெல்லி போயிருந்தபோது லாங் பேக் இதெல்லாம் டிவியில் பார்த்துட்டு காரை போட்டுன்னு நேராக இதுக்கு வந்தோம். கயா, புத்த கயா எல்லாம் பார்த்து பீகாரெல்லாம் முடிச்சுட்டு ஒரிசாவுக்கு வந்து சேர்ந்தோம். அவர்கிட்ட போய் அப்போது ஒரு ஓலை படித்தார். அது என்ன சிஸ்டம்னா, ஒரு ஓலை இருக்கும், அதை எடுத்து யாரை பற்றி நீ கேட்க போறியோ அவங்க தலைமையில் வச்சுருவாங்க. அதாவது யார் கேட்குறாங்களோ அவங்க தலைமையில் வைப்பாங்க. வச்சு எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வெளிச்சத்தில் அப்படி படிச்சுன்னுப்பார். நம்ம கண்ணுக்கு ஒழுங்கு தெரியாது, அவர் கண்ணுக்கு தான் தெரியும். அண்டு அவர் எதுவும் காசெல்லாம் கேட்க மாட்டார். அங்கே ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருப்பாங்க. நீ அதில் ₹1 போடலாம், போடாமையும் போகலாம், ₹100 போடலாம், உன்னோட சாய்ஸ். பணம்லாம் வாங்கிறதில்ல அவங்க. அது ஏதோ ஒரு சாஸ்திரம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வாங்காமல் இருக்காங்க. இது அந்த ஊரில் இருக்காரு. அண்டு உலகத்தில் இப்போ நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அதில் வந்து மெயினாக வர்றது என்னென்னா, அந்த பூரி ஜெகநாத் கோபுரம் இருக்கு இல்லையா, அது வந்து பாதிக்கப்படும். அப்போ இந்த அழிவெல்லாம் ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது அந்த இந்த கோயிலெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அங்கே கடற்கரை ஓரமாக இருக்குது. பூரி எல்லாம் வந்து கடலில் மூழ்கிடும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜெகநாதர், சுபத்ரா, கிருஷ்ணர் சிலைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு ஊரில் வச்சு இவங்க ஜனங்க பூஜை பண்ணுற மாதிரி வரும். இப்படியெல்லாம் அந்த ஓலை சுவடிகளில் இருக்குது. அதெல்லாம் இப்போது இமீடியட்டாக வரக்கூடிய சில வருஷத்தில் தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதில் இருக்குது, அந்த புக்கில் இருக்குது, அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த புக்கில். இதே மாதிரி நம்ம ஊரில் இருந்தார், கடப்பா கிட்ட ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் வீரபிரமேந்திரன். அந்த சினிமா NT ராமராவ் நடிச்சு வந்திருக்குது, இங்கே பார்க்கலாம். அது தமிழில் கூட வந்திருக்கு, தெலுங்கில் வந்திருக்கு அந்த படம். ஸோ அவர் தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் ஓலையில் எழுதி உலகத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு ஒரு புளிய மரத்தடியில் பதிச்சுட்டு போயிட்டார். ஸோ அந்த ஓலைகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே எடுத்தாங்க. அப்போது ஒரு வேதவியாசம் சொல்லி ஒரு IAS ஆஃபீஸர் இருந்தான். அவன் வந்து டெப்டி கலெக்டராக இருக்கிற போது அந்த ஓங்கோல் பக்கம் இருக்கிற நந்தியால்ன்ற ஊருக்கு போகிறான். ஒரு புக் ஸ்டால்குள்ளே போய் ரேண்டமாக ஒரு புக்கை புரட்டுறான். அது மஞ்சள் காயத்தில் அடிச்சு இருக்கும்ல, சாணி காயத்தம்னு நம்ம ஊரில், அந்த மாதிரி ஒரு சாதாரண புக்கு. அதில் இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு பன்னி யானைக்குட்டி போடணும்னு வருது. இவன் இதெல்லாம் ஒரு புக்கான்னு மூடுறான். அப்போ தாசில்தார், சார் வாங்க, ஒரு பன்னி யானைக்குட்டி போட்டுக்குது, கடைவீதியில் ஒரே கூட்டமாகுதுன்னு. என்னடா இப்படி ஒரு இன்றைக்கி பார்த்து நம்ம படிக்கிறோம், இன்றைக்கி பார்த்து அது வந்து இருக்குன்ட்டு மறுநாள் காத்தால் அந்த ஓலை சோடிகள்லாம் எடுத்துன்ட்டு ஒரு ஆள் வரான். வந்து இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி, நான் அந்த வம்சத்தில் வந்தவன், வீரபிரமேந்தருடைய வம்சத்தில், அவர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாருன்னு. அவர் பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் 2 யூனிவர்சிட்டி போட்டு வேதிக் யூனிவர்சிட்டின்னு சொல்லி அந்த ஓலை சோடிகள் இருந்ததெல்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணார். வீரபிரமேந்திர சுவாமிகள் என்னெல்லாம் உலகத்தில் நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சது. அதில் கொஞ்சம் படிக்க சொல்கிறேன். காலஜானம்னு பேர். காலஜானம்னா டைம் பற்றிய சில கணிப்புகள். An elephant will be born to a pig. There will be climatic changes and they will be so bad that crops won't grow on time and there won't be rains on time. 6 major religions will combine to become one religion. The river Krishna will touch the nose ring of Kanakadurga idol in Vijayawada at the end of Kali Yuga. ஏற்கனவே ஒரு தடவை நதியில் வெள்ளம் வந்து ஸ்ரீசைலம் கோபுரம் இல்லையா, அது வரைக்கும் முழுகி போய் காக்கா உட்காந்துச்சு கோபுரத்து மேலே. அதே மாதிரி விஜயவாடாவில் பெரிய வெள்ளம், ஏன்னா இதுதான் கோயிலெலாம் கீழே தான் கிருஷ்ணா நதி ஓடுது, அந்த தண்ணியும் மேலே வந்துச்சு. இதெல்லாம் நடந்துச்சு ஏற்கனவே. The idol of Tiruvallur Veera Raghava Swami will start to sweat. The idol of Kanchi Kamakshi will cry and tears will come out of the idol's eyes. The Venkateswara Swami idol in Tirupati right hand will move and the Kanchi Kamakoti Peetam will have a person of the lowest caste heading it in the future. And during the end of Kali Yuga, as people lose their faith, the temple of Tirupati will lose its prominence and pigs will roam in the temple. வரக்கூடிய காலத்தில் திருப்பதி மகிமை குறைஞ்சி போயிட்டு பண்டிங்கெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சிடும். Kings will fold hands before the people and stand. Women will become more powerful and will start to dominate in all spheres of society.
ஹரிதாரம் பூசினவங்கெல்லாம் அரசாட்சிக்கு வருவாங்கன்னு வந்துச்சு. ஸோ என்டி ராமராவ், சத்ருகன் சின்ஹா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரும் மேக்கப் போட்டு நடிகர்கள் தானே. அவங்கெல்லாம் அரசாட்சிக்கு வந்தது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அதெல்லாம் அவர் அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காரு. Birth of Kamadevanu, the divine cow west of Kanchi. Great hidden treasures at 9 temples of Lord Lakshmi Narasimha situated around Ahobilam, Yaganti, Alampur, Bellamkonda, Srisalam, etc. will be taken out. Predictions of Brahmins become reversed, that is, their predictions will go wrong. மகாநந்தின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தண்ணிக்கு நடுவில் அது அந்த ஹாட் வாட்டரு ஒரு நந்தி இருக்குது. அது வாய் வெட்டி கதறி அழுவும். அப்போது இந்த உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. In the end of Kali Yuga, people who believe me will become very poor and insignificant, but they are the only ones who will survive these calamities. நிறைய பேர் அழிஞ்சிருவாங்க. கடவுள் இல்லை மகான்களை நம்புறவங்க கொஞ்சம் பேர் தப்புவாங்க. A lot of false gurus will come all over that time till the end of Kali Yuga saying, I am Kalki, I am Kalki. The real Kalki, when he comes, he won't say that because everybody will know in their hearts. ஓகேவா? அது காலஞானம். அது சினிமாவுக்கு இது வேணால் போட சொல்கிறேன். ஆனால் சினிமாவில் பாட்டாக இருக்கும். உங்களுக்கு தெலுங்கு அவ்வளோவா தெரியாதுன்னா அதெல்லாம் புரியாது. இந்த ப்ரொஃபஸிஸுங்கிறது நிறைய இருக்கு. இந்த காலஞானம் ஆள் சொன்னது ஷார்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குது. லெட் தேர் பி நோ டவுட் தட் த நெக்ஸ்ட் ப்ராஃபட் ஆஃப் காட், நெக்ஸ்ட் மெசேஜ் ஆஃப் காட் இஸ் நோ ஃபக்கீர், நார் சன்னியாசி, நார் ரிலிஜியஸ் ரெக்ளூஸ். இன்ஃபேக்ட் he is not a sannyasi at all அப்படின்னு வரும். 10 வரி இருக்கும். He will have knowledge about what is happening in every part of the world sitting in one place. And அவர் கஷாய வஸ்திரம் கட்ட மாட்டார், சன்னியாசி கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு இதை வச்சு நீங்கள் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. திஸ் அண்ட் திஸ் அலோன் ஷுட் பி யுவர் யார்ட்ஸ்டிக் டு அண்டர்ஸ்டாண்ட் த நியூ மெசேஜா அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். காலஞானத்தில் வர்ற விஷயங்கள் தான். The avatara of God who shall appear on this earth by the end of the 20th century is clearly described as the God of gods. வர்ற ஆள் ரொம்ப பவர்ஃபுல். அதாவது தேவராஜன்னா இந்திரன், தேவாதிராஜன்னா எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள். அதனால தான் ஆண்டாள் சொன்னான், தேவாதி தேவனி சென்று நாம் சேவித்தாள்னுவான். அப்போது இது வேறு அது வேறு, தேவராஜன் வேறு, தேவாதிராஜன் வேறு. Let there be no mistake, the real avatara of God, Lord Kalki, is no religious fakir or sadhu or a saffron-clad recluse. In fact, he is not a religious person at all, but a world leader, a born yogi with political insight and spiritual vision to create one humanity. This and this alone should help us to identify the coming avatara. But many will be his assistants or lieutenants who appear on earth in order to help or assist God's purpose. Almost every saint who has attained God realization in the last 5,000 years and who is waiting for the great one will be reborn. 6 great religions shall disappear and merge into one. எல்லா ரிலிஜனும் அழிஞ்சு போயிட்டு லாஸ்ட்டில் இந்த சனாதன மார்க்கம் ஒன்று தான் நிற்கும். ஈவன் ரஷ்யா வில் டேக் டு சனாதன தர்மா. இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். நம்ம ஊரில் 18 சிஸ்டர்கள் இருந்தாங்க இல்லையா, அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னவங்க. பொய்கநல்லூர்கிட்ட கோரக்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உலகத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல ஊர்களில் இருக்கிறவங்கலாம் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் இல்லை, 18 பேரில் ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி ஃப்யூச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் கூட நீங்கள் அந்தந்த ஊருக்கு அந்தந்த கோயில்களுக்கு போகிற போது அவங்க சொல்லுவாங்க, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இந்த காக்க பூஜேந்திரன்னு ஒருத்தர் சொல்கிறீங்க இல்லையா, அவர் சிவபெருமான்கிட்ட செக்ரட்டரி மாதிரி. சிவன் எப்பயும் தியானத்தில் இருப்பார். எப்பயாவது கண்ணை திறந்து பார்க்குற போது
காகபூஜனர் சொல்லுவாராம், இவ்வளோ 1000 வருஷம் ஓடிடுச்சு, இந்த 1000 வருஷம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பஞ்சாங்கம் மாதிரி சொல்லுவாராம் அவர். அந்த காகபூஜனருடைய ஓலையிலையும் இருக்குது. அதாவது ஜனங்க ஆடுற வரைக்கும் ஆடட்டும், அதுக்கப்புறம் பாரு அவங்க அடங்குற காலம் வரும், ஐயோ 2 கையும் தூக்கிட்டு அப்போ கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார். ஆடுமாறு ஆடி ஓடுமாறு ஓடி அடங்குமாறு அடங்கும் காலத்து தான் அருள் ஒளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம் அப்படின்னு எல்லாம் காகபூஜனையில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைமெல்லாம் நெருங்கிடுச்சு. இப்போது வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர் தட் டைம். எங்கள் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு அதனுடைய அத்தாட்சிகள் தான். ஸோ வித்தின் 6 years, எனி டைம் ஃப்ரம் நவ் டு 6 years அண்ட் 3 years டெஃபினெட்லி. இப்போ இதெல்லாம் நடக்க போகுது. உலகத்தில் யுத்தங்கள் இப்படி பல விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ நடக்கிற போது தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஓலைகள், நாடிச்சுவடிகள், ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ், ப்ரொஃபஸிஸ் எல்லாம் இருக்குது. சரி, நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான் இப்படியெல்லாம் சொன்னாங்களான்னா அதுவும் இல்லை. அது போர்ச்சுகல் நாட்டில் ஃபாத்திமாஸ் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஃபாத்திமான்றது கிறிஸ்டியன் முஸ்லீம் 2 பேருக்கும் பொதுவான ஒரு நேம் அது. ஸோ அவங்க ஃபாத்திமாஸ் ப்ரொஃபஸிஸ்ன்னு ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாஸ்ட்ரடாமஸ்ன்னு ஒரு ஆள், அவனுடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது. அப்புறம் கண்ணு 2ம் தெரியாத பல்கேரியாவை சேர்ந்த ஒரு கேள்வி, அவளுக்கு ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் தெரியும். இப்போ தான் இறந்தா ஒரு 20 years 25 yearsக்கு முன்னாடி. ஸோ அவளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அவள் பேர் என்னப்பா? பாபா வாங்கா. ஸோ நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க உலகத்தில் எல்லா நாடுகளில் இருந்தும். நம்மக்கிட்ட ஒரு புக் இருக்குது, அது லைப்ரரிக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இதெல்லாம் 1999க்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு மகானும் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு ஃபியூச்சராலஜிஸ்டன் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. அண்டு சைனாவில் இல்லை, ரஷ்யாவில் ஒரு ஆள் வந்தான், சின்ன பையன். அவன் சொன்னான், நான் செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்திருக்கேன், இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்ல ஆரம்பித்தான். ரஷ்யாக்காரங்க என்ன பண்ணாங்க, அவனை கொண்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சு அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா இஸ் ஃபாலோயிங் மார்ஸ் கிரகத்திலேருந்து வந்த ஒரு பையன் சொல்கிற எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. சங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம் சந்நிதி ஆனந்தம் சதா பிரம்மானந்தம் தரிசனமானந்தம் தருமருளும் ஆனந்தம் ஸ்பரிசம் ஆனந்தம் அது சாஸ்வத ஆனந்தம் ஸ்ரவணம் ஆனந்தம் நாமஸ்மரணம் ஆனந்தம் சரணம் ஆனந்தம் சம்ரக்ஷணமானந்தம் சத்தியானந்தம் அது நித்தியானந்தம் பக்தியினானந்தம் பரமானந்தானந்தம் சாந்தம் ஆனந்தம் அருள் சாகர ஆனந்தம் பாவமும் ஆனந்தம் இவன் பாதையும் ஆனந்தம் விண்ணுயரானந்தம் இவன் விழிகளில் ஆனந்தம் ஞானத்தில் ஆனந்தம் ஞானானந்த ஆனந்தம் பஜனம் ஆனந்தம் அதன் வசனம் ஆனந்தம் நடனம் ஆனந்தம் லயநாதம் ஆனந்தம் ஜனனம் ஆனந்தம் இந்த ஜகத்தில் ஆனந்தம் மரணம் ஆனந்தம் இவன் மடியில் ஆனந்தம் சங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா